அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது 64 சித்தர்கள் ஒரே இடத்தில் ஜீவ சமாதி அடைந்த கோவில் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த கோவிலின் கருவறை சுற்றி 63 சீடர்கள் ஐக்கியமானதை குறிக்கும். அதனை விதமாக 63 சிவலிங்கத்தின் திருமேனிகள் புடைப்பு சிற்பங்களாக காட்சி தருகின்றன. பழைய ஆலயங்களில் சித்தர்கள் மற்றும் மகான்களின் சமாதி அமைந்திருக்கும். அழகர் மலையில் ராமதேவர், திருவனந்தபுரத்தில் குப்பமணி, திருவண்ணாமலையில் இடைக்காடர், விருதாச்சலத்தில் பாம்பாட்டி சித்தர், மயிலாடுதுறையில் குதம்பை சித்தர், திருவாரூரில் கமலமுனி, வைத்தீஸ்வரன் கோவிலில் தன்வந்திரி, பழனியில் போகர், திருப்பரங்குன்றத்தில் மச்சமுனி, திருப்பதியில் கொங்கணவர், ராமேஸ்வரத்தில் பதஞ்சலி, காசியில் நந்தி, ஸ்ரீரங்கத்தில் சடைமுனி என ஒவ்வொரு தலத்திலும் ஒவ்வொரு மகான்கள் குடியிருக்கின்றனர். ஆனால் சித்தர்கள் ஒருவர் தனது 63 சீடர்களுடன் ஒரே இடத்தில் ஐக்கியமான தலமாக விளங்குவது மயிலாடுதுறை ஸ்ரீ காளி சிற்றம்பல நாடிகள் கோவிலாகும். சோழவள நாட்டில் அமைந்துள்ள சீர்காழியில் சைவ வேளாண்குடியில் தோன்றியவர் காளி சிற்றம்பல நாடிகள். இவரது காலம் 14ஆம் நூற்றாண்டு ஆகும். சிற்றம்பல நாடிகள் திருச்செந்தூர் சென்று செந்திலாண்டவனை போற்றி வழிபட்டு அருந்தவம் புரிந்தார். செந்திலாண்டவனும் இவரது தவத்திற்கு இறங்கி திருவருள் புரிந்து மெய்ஞானம் அளித்து ஆருளினார். சிற்றம்பல நாடியில் முருகனின் திருவருளை பெற்ற பின்பு மயிலாடுதுறையில் மடாலயம் ஒன்றை அமைத்து அங்கேயே தங்கி தவமடைந்து சென்றார். தருமபுரம் ஆசீனத்திற்கு குரு முதல்வர் திருஞான சம்பந்தர் குரு பரம்பரை முக்கோடிகளால் முதன்மையானவர் ஸ்ரீ காளி சிற்றம்பல நாடிகள் ஆவார். இவரிடம் உபதேசம் பெற்றவர் பலர் மெய்ஞானம் செல்வர்களாக விளங்கினர். இவரது சீடர்களாக 63 பேர் இருந்தனர். ஒரு சமயம் சிற்றம்பல நாடிகள் தனது சீடர்களுடன் திருமடத்தில் உணவருந்த அமர்ந்தார். அவர்கள் அன்னமும் பருப்பும் பரிமாறுபவர் தவறுதலாக நெய்க்கு பதிலாக வேப்ப எண்ணெயை எடுத்து பரிமாறினர். சிற்றம்பல நாடிகள் அவரது சீடர்களும் எந்தவித வேறுபாடுமின்றி உணவறிந்தனர். ஆனால் கண்ணப்பர் என்ற ஒரு சீடர் மட்டும் அதன் கசப்பு தன்மையை உணர்ந்தார். உடனே அதனை வெளிப்படுத்தவும் செய்தார். இதனை கேட்ட சிற்றம்பல நாடிகள், நமது திருக்கூட்டத்தில் இன்னும் பக்குவம் அடையாத சீடர் இருக்கின்றனர் போலும் என்று கூறினர். உடனே தனது தவறை உணர்ந்த அந்த சீடர் திருக்கூட்டத்தை விட்டு வெளியேறினார். தனது குருநாதருடைய திருவடியை திருஞானத்துவாரி வடக்கு நோக்கி சென்று தவமையின்றி வாழ்ந்து வந்தார். இந்நிலையில் சிற்றம்பல நாடிகள் சமாதி நிலையை அடைய விரும்பினார். தனது சீடர்களிடம் தமது விருப்பத்தை எடுத்து கூறினார். சீடர்கள் அனைவருமே தங்கள் சம்மதத்தை தெரிவித்தனர். இதன் பின்பு சோழ மன்னனை அழைத்து அம்மன்னனிடம், யாம் திருக்கூட்டத்தோடு சித்திரை திங்கள் திருவோண நட்சத்திர நாளில் ஜீவ சமாதி எனும் நிஷ்டையில் கூட விரும்புகிறோம். அதற்கு தக்க இடம் அமைத்து தருக என கேட்டுக்கொண்டார். சித்தரின் கோரிக்கை கேட்ட மன்னர் இன்னும் பல காலம் தாங்கள் இப்புவியில் வாழ வேண்டும் என வேண்டி நின்றார். ஆனால் சிற்றம்பல நாடிகள் தமது முடிவில் தீவிரமாக இருந்தார். இந்த சோழ மன்னன் மற்றும் ஏதும் கூறாமல் சிற்றம்பல நாடிகளின் விருப்பத்தையே நடந்தான். சித்தர் தன் சீடர்களுடன் சமாதி அடைவதற்காக மயிலாடுதுறையை மேற்கே உள்ள காவிரி கரை சோரை ஒன்றில் இடம் ஒதுங்கினான். பின்னர் அங்கு 63 சமாதிகள் கோவில்கள் அமைத்து அதில் சிற்றம்பல நாடிகளிடம் தெரிவித்தான். அதேபோல் இந்த செய்தி நாடெங்கும் பரவியது தெரிவிக்கப்பட்டது. இந்த அதிசயத்தை காண அன்பர்கள் பலரும் அங்கே கூடி நின்றனர். தான் குறித்த நாள் சிற்றம்பல நாடிகள் தன் அடியவர்கள் கூட்டத்தோடு அச்சோலைக்கு விருந்தறினார். அங்கிருந்த அன்பர்களுக்கு அருளாசி வழங்கினர். அனைவரும் கேட்கும் வகையில் 3 திருவெண்பாக்கள் பாடினர். தனக்கென்று அமைத்த சமாதியில் இறங்கி சிவசிந்தனையோடு சின்முத்திரை தாங்கி மோன நிலையில் விற்றிருந்தார். இதனைத் தொடர்ந்து அவரது சீடர்களும் தமக்கென ஒதுக்கப்பட்ட சமாதிகளில் இறங்கி சித்தி பெற்றனர். அப்போது வடக்கு நோக்கி சென்ற கண்ணப்பர் என்ற சீடர் இந்த செய்தி அறிந்து அங்கு ஓடோடி வந்தார். சமாதி அனைத்தையும் வணங்கினார். முடிவில் தனது குருநாதர் சிற்றம்பல நாடிகள் சமாதி முன்பு வணங்கி, ஆண்ட குற்ற சில பாவ அடியேக மீண்டும் எழுந்தருள வேண்டுவா நீண்டவனும் ஆளுமாய் காணாத ஆனந்த வாரிதியில் பூரணமா வையாத போது என்ற மனமுருங்கி பாடினார். அப்போது சிற்றன்ன நாடிகள் சமாதி பெருத்த ஓசையுடன் வெடித்து தம்மை வணங்கி நின்ற தன் சீடன் கண்ணப்பரை தம் இரு கைகளாலும் தழுவி
தன் சீடர் கண்ணப்பரை தம் இரு கைகளாலும் தழுவி தம் மடியில் உடுத்து படுத்தி கொண்டு மீண்டும் சமாதியில் அமர்ந்து சிற்றம்பல நாடியில் 64 சீடர்களும் ஐக்கியம் பெற்ற இந்த இடம் தற்போது சித்தர்காடு என்ற பெயருடன் விளங்குகிறது. இந்த தலைமை தற்போது ஸ்ரீ காளி சிற்றம்பலநாதர் திருக்கோவிலாக அருள் வருகின்றது. பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேற இந்த சித்தர்கள் வழிபாடு செய்கின்றனர். இந்த கிழக்கு நோக்கியவாறு இந்த ஆலயம் எழில் நிலவாசலை கொண்டு அமைந்துள்ளது. இந்த கோவில் மிக சிறப்பம்சம் கொண்டது. கருவறையின் பின்பக்கத்தில் விநாயகர், காசி விஸ்வநாதர், விளாசி, மகாலட்சுமி, சப்த பீடங்கள், தனி மற்றும் சனீஸ்வரர், சூரிய பைரவர் மற்றும் நவகிரக சங்கி ஆகியவை அமைக்கப்படுகின்றன. அம்பாள் சிவயோக நாயகி என்ற பெயரில் தனிச்சன்னதியில் விற்றிருப்பது பக்தர்களை அருள்பாலிக்கிறது. ஆண்டுதோறும் இங்கே மிகப்பெரிய மக்கள் கூட்டம் வருகிறது. ஆண்டுதோறும் சித்திரை திருவோணத்தில் ஸ்ரீ காசி சிற்றம்பல நாடியில் குரு பூஜை வெகுவாக சிறப்பெற்று நடைபெறுகிறது. இதேபோல மாதந்தோறும் திருவோணத்தில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன. இது தவிர பௌர்ணமி, அமாவாசை, பிரதோஷம் உள்ளிட்ட அனைத்து விழாக்களும் இங்கு பெரும் விமர்சையாக நடத்தப்படுகிறது. காலை 7 மணி முதல் நண்பகல் 12 வரையிலும் மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் இந்த ஆலயத்தின் தரிசனத்திற்காக நடை திறந்திருக்கும். இந்த சமயத்தில் பக்தர்கள் இறைவன் தரிசனம் பெற்று செல்கின்றனர். இந்த ஆலயமானது நாகை மாவட்டம் மயிலாடுதுறை வட்டத்தில் மயிலாடுதுறை ரயில் நிலையத்திலிருந்து மேற்கு 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தலம் அமைந்துள்ளது. மயிலாடுதுறை கும்பகோணம் வழித்தடமும் மயிலாடுதுறை ரயில்வே மேம்பாலத்தை கடந்தும் சித்தர்காடு ஊராட்சி வரும் சாலையோர வளையம் தென்படும். அதில் நுழைந்து வடக்கே சிறிது தூரம் சென்றால் இவ்வாலயத்தை எளிதில் அடையலாம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.